மூக்குலேருந்து ரத்தம் வழிஞ்சாலே என்ன ஏதுன்னு கூட கேட்காம எல்லாரும் டக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சில்லி மூக்கு உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். சரி, சில்லி மூக்குன்னு ஒன்று இருக்கா என்ன? அது எப்படி உடையும்? அப்படி இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்குது? அதுக்கு என்ன மருத்துவம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் அதுக்கான பதில்கள் நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் பலரும் சொல்லுவாங்க. சரி, இப்போது அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். யாருக்காவது மூக்கில் ரத்தம் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஒரே குரலில் சொல்வது என்னவோ சில்லி மூக்கு உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். சரி, நமக்கு தெரிஞ்சு மூக்குன்னு ஒன்று தான் இருக்குது. அதுக்கு வலது மற்றும் இடது பக்கத்தில் துளை இருக்குது. ஆனால் சில்லி மூக்கு அப்படிங்கிறது என்ன புது கதையாக இருக்குது? எல்லாத்துக்குமே இது இருக்குமா, இல்லை இது உடஞ்சா ஆபத்தா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வியாக இருக்கும். அதுக்கான பதில் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே ஒரு மூக்கு மட்டும்தான் இருக்குது. சில்லி மூக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் மருத்துவ ரீதியிலான உண்மை. மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வு படலம் ரொம்பவே மென்மையானது. இங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களும் ரொம்ப மெலிசானது. இந்த சவ்வு படலம் மேற்புறத்திலேயே இருக்கும். மூக்கை சிந்துறது, மூக்கை நோண்டுறது, இல்லை எங்கேயாவது இடிச்சிக்கிறது, இல்லைனா அழுத்தம் கூட இந்த சவ்வு படலத்தை காயப்படுத்திடும். உடனே நமக்கு மூக்குலேருந்து ரத்தம் கொட்டுன்னு கொட்டும். அது மாதிரி சளி இருக்கும்போதும், மூக்கினை அழுத்தி தேய்க்கும் போதும், குழந்தைங்க மூக்குக்குள்ளே விரல விடும்போதும், குளிர் மற்றும் உலர்ந்த வறண்ட காற்று வீசுவதால் காயும் போதும், லேசாக காயப்படும் போதும் ரத்தம் கொட்டும். இது மட்டும் இல்லாமல் மூக்கை அழுத்தி சிந்தணும் அப்படின்னா சளி முழுமையாக வெளிவந்துடும். உடனே சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அழுத்தி சிந்தி காயப்படுத்துறதும் ரொம்ப அதிகம். இப்படி ஒரு பக்கம் இருக்க, ரொம்பவே ஆபத்தான நோயான புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறியாக திரைப்படங்களில் இந்த மாதிரி மூக்குலேருந்து ரத்தம் வழியாது காட்டப்படுறதால பெற்றோர்கள் ரொம்பவே பதறிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடுவாங்க. ஆனால் இந்த ரத்தம் வழிதல் அப்படிங்கிறது சாதாரணமாக தானாகவே நின்றக்கூடிய விஷயந்தான். கட்டை விரல் மற்றும் ஆட்காட்டி விரலை வச்சு ரத்தம் வரும் மூக்கின் துவாரத்தை 10 நிமிஷம் அழுத்தி பிடிச்சாலே கசிவு நின்றுடும். அது மாதிரி தலையை முன்னோக்கி கொஞ்சம் சாய்ச்சி வச்சாலும் ரத்தம் சீக்கிரமாக நிற்கும். இதையும் மீறி ரத்தம் தொடர்ந்து அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா மட்டும் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறலாம். சோர்வு, அதிக இரத்தப்போக்கு, இரத்த அழுத்த குறைவு, வேர்த்து விறுவிறுத்து போதல், மயக்கம், இது மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் உடனே மருத்துவமனைக்கு போகணும். இதன் மூலமாக சில்லி மூக்கு அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் மருத்துவ ரீதியில் பலரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு சின்ன வயசில் சில்லி மூக்கு உடஞ்சி ரத்தம் வந்திருக்கு அப்படின்னாலோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் அந்த விஷயத்தை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.